அழகு சீரியலில் வரப்போகிற எபிசோடில் என்னென்ன பார்த்தா மதி எப்பவும் போல் காலேஜுக்கு கிளம்பினா வேலைக்கு போகிற சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. அப்போ ரேவதி சாப்பிட்டு போன்றாங்க. இல்லை எனக்கு வேணான்னும் போது அங்கே வந்து தங்கராஜ் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு போகிறதுனால தான் உனக்கு இவ்வளோ திமிராயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ பொண்ணுங்கன்னா வீட்லேயே அடங்கி இருக்கணுமா, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இது செஞ்சுட்டு வேலைக்கெலாம் போகக்கூடாது அப்படின்போது ரேவதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம மனசில் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மதி கேட்குறாளேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் மதி நீ கிளம்பி போ மதி, எதுவும் பேசிக்க வேணாம்னு சொல்லிட்டு மதியை கிளம்பி அமைச்சிடறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கிடையாது. நீ வந்து சுரேஷ் கிட்ட, சுரேஷ் நீ ரொம்ப பாவம் தான்டா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுத்தமாக அடங்கவே மாட்டேதுடா, நான் என்ன பேசினாலும் காதில் வாங்காமல் அது பாட்டு கிளம்பி போகுதுடா அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாமே சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க டேபிளில். அப்போ ரேவதி தவறுதலாக வந்து குழம்ப கீழே கொட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு தங்கராஜ் அடிக்கிறதுக்காக கை வாங்கும் போது மதி போய் கையை பிடிச்சிடுறாங்க. அவங்க தெரியாமல் தானே கொட்டுறாங்க, அவங்கள எதுக்கு நீங்கள் அடிக்கிறது மாதிரி போகிறீங்க, மனைவியை கை நீட்டி அடிக்கிறது தான் வேலையா, தவறுதலாக கொட்டிட்டாங்க அப்படின்றாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. என் மாமாவே நீ கை நீட்டுவியான்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தீங்கன்னா கை வாங்கத்துக்கு போகிறாரு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது ஒன்றுனா இனிமேல் உனக்கு வேலை போயிடுன்னு சொன்ன உடனே கையை கீழே அடிக்கிறாரு. என்னடா சுரேஷ், உன் பொண்டாட்டி எனக்கு கையை பிடிக்கிறா, நீ எதுவுமே கேட்காம அமைதியாக இருக்க, உன் பொண்டாட்டி தாசன் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கேட்குறாரு. உங்களை நான் அடிக்கிறதுக்காகலாம் கை உங்களை உங்கள் மனைவி நீங்கள் அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இது பண்ணுவேன். ரேவதியை பார்த்துட்டு தங்கராஜ் கேட்குறாரு, உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அவன் கையை பிடிச்ச உடனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஒரு வார்த்தை நீ பேசினி அந்த இடத்துல அமைதியாக நீ பாட்டு நின்றுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் மதிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. என் வாழ்க்கை இப்படி தான் மதி போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் நீயும் சுரேஷும் சந்தோஷமாக வாழணும், இந்த வீட்டை விட்டு நீங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க, இங்கே இருந்தீங்கன்னாவே இது பிரச்சனை தான் போது தங்கராஜுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்டா இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தோம், நமக்கு இந்த பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, இவளால் நமக்கு அவமானம் தான் பறன்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுரேஷ் நீ உன் பொண்டாட்டி உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, எல்லாம் சரியாயிடும்ன்றாங்க. திடீர்னு பார்த்தா மதிக்கு ஃபோன் வருது அவங்க அப்பா கிட்ட இருந்து, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு